முருக பக்தர் அனைவருக்கும் அசோக்குமாரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பார்க்க போறோம்னா, கொரட்டூர்ல இருக்க ஆதிகேசவ பெருமாள் கோயிலை பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது இன்றைக்கு பிப்ரவரி 8, 2026 அன்னைக்கு இந்த கோயிலோட குடமுழக்கு விழா, அதாவது கும்பாபிஷேகம் ரொம்ப சிறப்பாக நடந்தது. இந்த ஸ்தலத்தோட முக்கியமான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு ஆலயம். பாடியில் இருக்க சிவாலயம் கட்டிய அதே காலகட்டத்தில் தான் இந்த ஆதிகேசவ பெருமாள் கோயிலும் கட்டப்பட்டது. ஆனால் பாடியில் இருக்க திருவள்ளிதாயம் ஆலயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முக்கியமான ஒரு சிவாலயத்தில், அதுவும் குருஸ்தலத்தில் ஒரு முக்கியமான கோயிலாக மாறி வருச்சு. ஒரு மனிதனின் நேரமும் காலமும் சரிவர அமைந்தால் மட்டுமே அவனோட திறமை வெளிப்படும். அதே மாதிரி ஒரு கோயிலுக்கான நேரமும் காலமும் வந்தால் மட்டும்தான் அந்த கோயிலோட உண்மையான அர்த்தம் வெளிச்சம் வெளிப்படும். முடிஞ்சா நேரம் கிடைக்கும் போது இந்த பெருமாள் கோயிலுக்கு இந்த 48 நாளுக்குள்ள வந்துட்டு போங்க. 48 நாள், அதாவது இந்த 48 நாள் எதுக்கு சொல்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கோயிலோட கர்ப்பகிரகத்தில் இருக்க சிலைக்கு ஆவாகனம் ஏற்றப்படும். அந்த ஆவாகனம் பார்த்தீங்கன்னா மண்டல பூஜையினாலும் நம்ம செய்கிற யாகங்கள்னாலையும் அந்த கோயிலோட சக்தி மேலும் பெருகி அந்த 48 நாள் அந்த சக்தி பல மடங்கு பெருகி அந்த கோயிலை சுற்றி வருமா. அந்த 48 நாளுக்குள்ள அந்த கோயில் கருவறையில் இருக்க இறைவனை தரிசிப்பதாலும் அந்த கோயிலை சுற்றி வருவதாலும் அந்த சக்தியை நம்ம அடையலாம். நமக்கு நல்லது நடக்கும். நம்ம செய்த கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த 48 நாளைக்கு இன்னொரு குறிப்பும் இருக்குது. நம்ம மாலை போடும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்லுவாங்க 48 நாள் வருதுன்னு சொல்லுவாங்க. அது காரணமும் இருக்குது. வாரத்தில் 7 நாட்கள், ராசிகள் 12, மாதங்களும் 12, அது இல்லாமல் நட்சத்திரங்கள் எண்ணிக்கை 27. இதோட கூட்டு எண்ணிக்கை தான் அந்த 48. நீங்கள் அந்த நாளில் எந்த ராசியில் பிறந்திருக்கலாம், எந்த நட்சத்திரத்தில் வேணால் பிறந்திருக்கலாம், எந்த நாளில் வேணால் பிறந்திருக்கலாம், அந்த 48 நாளில் அந்த நாள் வரும். ஸோ அதனால தான் இந்த 48 நாள் விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். முடிஞ்ச அளவு கண்ணதானம் பண்ணுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்கள். பசுவுக்கு தானம் செய்யுங்கள்.